Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து மண்டே பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. நம்ம வந்து காலையில டிஃபன், லஞ்ச், மதியானம் நம்மளுக்கு மதிய சாப்பாடு செய்ய போறோம். அரிசி கழுவி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நவதானிய மாவு ஆட்டி வச்சிருக்கேன். கருப்பு உளுந்து போட்டு ஓகேவா இட்லிக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லிக்கு சூப்பரான தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் வந்து கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். ஓகேவா, மாவு ஆட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு வந்து வானொலி சூடாக இருக்குது. இப்போ தக்காளி குழம்புக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஹீட் ஆகட்டும். ஓகேவா, அது கூடயே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு. ஓகேவா, நம்ம இந்த தக்காளி குழம்பு வதக்கி வைக்கும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இட்லி பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம பசங்களுக்கெலாம் இப்போ என்னென்னா அந்த ஒயிட் கலர் மாவு தான் பிடிக்கும். இந்தமாரி நவதானிய மாவு, நம்ம கருப்பு உளுந்து மாவெல்லாம் போட்டு அரைச்சா பிடிக்க மாட்டுதில்ல. அந்தமாரி பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி, அப்புறம் அந்த தக்காளி குழம்பு விதவிதமாக செய்யும் போது சூப்பராக இறங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்படி தான் செஞ்சேன் என் பசங்களுக்குமே. அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. 1/2 ஸ்பூனு சீரகம், கருவேப்பிலை. எப்பயுமே ஏதாச்சும் பசங்க சாப்பிட்லன்னா அப்படியே விடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லி மாற்றிடணும். அப்போ தான் அந்த பசங்க சாப்பிட பழகுங்க. சாப்பிட்லையே நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி சத்து கிடைக்கும்? நான் எப்பயுமே என் பசங்க சாப்பிட பிடிக்கலனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாரி அந்த ஃபுட்டை மாற்றி கொடுத்துருவேன். அதேமாரி 2-3 தடவை சாப்பிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுங்களே கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தக்காளி இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஓகேவா, தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி குழம்புக்கு ரொம்ப ஈஸி தான். உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் மூடி வச்சா ஈஸியாக வெந்து வந்துடும், குழஞ்சிரும். நம்ம சாதம் பாருங்கள், நல்லா மலர்ந்து வருது. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். மூடி வச்சாவே சூப்பராக குழஞ்சிடும். அது கூடயே ஒரு சின்ன துண்டு தேங்காய். ஓகேவா, அது கூடயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா மிளகு வேற சேர்த்துருக்கோம்ல, அதனால். இப்போ திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வாசனை போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ட்ரை ஆகுது. இது வந்து ஃபேன் காற்றுல வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். ஓகேவா, இப்போ கத்திரிக்காய் சாதத்துக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம். அது கூடயே ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ இது குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா குறைன்னு அரைச்சிட்டேன். ஓகேவா, இது போல் தான் இருக்கணும். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு டைமு எப்படி சேவ் ஆகுதுன்னு கேட்குறீங்க. நான் எப்போயுமே 4 மணிக்கே எந்திரிச்சிடுவேன். 3:45 எந்திரிச்சு குளிச்சுட்டு 4 மணிக்கே
கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கி பூஜை பண்ணிவிட்டு 6 6:15லேருந்து வந்துடுவேன். அதே போல் தான் இன்றைக்கும் வந்தேன். காலையில் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எப்பயும் செய்கிற வேலையை கரெக்டாக முடிஞ்சிடும். எனக்கு எப்பயுமே எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு பூஜையை பண்ணிடணும். பண்ணிட்டாதான் அன்றைக்கி கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பழக்கமாயிடுச்சு. அதனால் ஓகேவா. ஒரு சிஸ்டர் நேற்று கூட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க சிஸ்டர் அப்படின்னா, நான் அப்போ கூட அமிச்சேன் 4 மணிக்கு எழுந்திருப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேவா. எதுக்கு 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோன்னா, நம்ம வேலையும் கரெக்டாக முடியும், டென்ஷன் இல்லாமல் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அதுதான் மெயின். ஓகேவா. காலையில் நம்ம எந்திரிச்சு நல்லா சுறுசுறுன்னு எந்திரிச்சு டக்குன்னு குளிச்சுட்டு நம்ம அந்த பூஜையை பண்ணிவிட்டு சமையல் கட்டுக்கு வரும்போது அவ்வளோ மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிக்கலாம். இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடு தான் கத்திரிக்காய் சாதத்துக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். அதனால் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே சலசலன்னு கேட்குது. இப்போ இந்த பக்கம் கத்திரிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். அந்த சைடு தக்காளி குழம்புக்கு எண்ணெய் ஊற்றலாம். அது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அந்த ஈரம் போன பிறகு தான் நம்ம ஊற்றணும், இல்லைன்னா சலன்னு கேட்கும். நம்மளை வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 ஸ்பூன், அந்த பக்கம் ஒரு 4 ஸ்பூன். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி குழம்பு தான் தாளித்து விட போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓகேவா. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூடயே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துருங்க. நல்லா தண்ணி அலம்பி ஊற்றிக்கலாம். எப்பயுமே தக்காளி குழம்பு கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் தாராளமாகவே வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாரி தக்காளியும் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இதுவே தண்ணி இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தலைன்னு ஊற்றி சாப்பிட்டா தான் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு கொதி வரட்டும். டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணணும்னா அவசியமும் கிடையாது, கரெக்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த பக்கம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். கத்திரிக்காய் பூண்டு சாதம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். கொஞ்சமாக நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு 2 தக்காளி பழம், இப்போ இது கூடயே நம்ம அரைச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துருங்க. ஏன்னா பூண்டோட நெடி போகணும். நம்மளுக்கு நெடி போனால் தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா காரம் அதிகமாக எடுக்கும். அதனால் இப்படி வதக்கிடுங்க. வதக்கும் போது உங்களுக்கு அதோட
காரம் தெரியாது. நான் நாட்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா சதை கத்திரிக்காய். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் கறி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சதை அதிகமாக இருக்கறனால கறி கத்திரிக்காய்ன்னுவாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட தக்காளி குழம்பு நல்லா கொதிச்சு வருது. சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நடுவில் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லைன்னா வெறும் சர்க்கரை. நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக ஆயிடுச்சு. சுட சுட இட்லியை நம்ம சுட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நிறைய ஊற்றி நீங்கள் சாப்பிட முடியும். இது நிறைய ஊற்றி சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பூண்டு போட்டால் கண்டிப்பாக நல்லா அடி பிடிக்கும். ஓகேவா? அதுக்காக தான். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லியை ஊற்றி வச்சிடலாம். எப்பயுமே இட்லிக்கு மாவு இப்படி இருக்கணும். எப்படி மடிப்பாக விழுது பாருங்கள். இந்தமாரி இருந்தால் இட்லி செம்ம சாஃப்டாக வரும். ஓகேவா? தண்ணி போட்டு கலக்கிடாதீங்க. இப்படியே ஊற்றும் போது தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அப்படியே ஒரு 7 நிமிஷத்துலேயே இட்லி வெந்துடும். ஓகேவா? இப்போ தண்ணி எப்பயுமே சூடாக தான் வச்சுக்கணும். இப்போ இட்லி தட்டை தூக்கி வச்சிடலாம். இப்போ மூடிடலாம். வெந்து வரட்டும். நம்ம கத்திரிக்காய் பூண்டு சாதத்துக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த காரமே கரெக்டாக இருக்கும். காரம்லாம் சேர்த்துக்காதீங்க. பசங்களுக்கு திட்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் வந்துருச்சு. ஓகேவா? அதனால் உப்பு சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக கத்திரிக்காயில் சேர்ந்து வரும். டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்க்கும் போது சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கத்திரிக்காய் சாப்பிடும் போது உப்பு கரிக்கும். அந்த சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு அந்த மணமே சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்மளோட கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மூடி வைக்காமல் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இட்லி நல்லா புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இட்லி வெந்துருச்சா பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஓகேவா? நம்ம இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. எந்த அளவுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூடாக இருக்குது. இப்போ பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? நல்லா சுட வச்சுட்டு நம்ம தக்காளி குழம்ப ஊற்றி கொடுத்துடலாம்.
இது ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா? இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்துடலாம். எடுத்துட்ட பிறகு ஆறினோடனே சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சாதம் ஆல்ரெடி வந்து ஆற வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த அளவுக்கு ஒரு 80% கத்திரிக்காய் வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சங்கடமாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடயே சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சிடுங்க. அப்புறமேட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெறும் கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், சாதத்துக்கு சேர்க்கல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் தண்ணி பட்டுடுச்சு போல இருக்குது. சலன்னு கேட்குது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் இந்தமாரி கிளறதுக்கெல்லாம். ஏன்னா கத்திரிக்காயும் லைட்டாக நம்மளுக்கு கொல கொலன்னு இருக்கும். அந்தமாரி இருக்கும்போது சாதம் எப்பயுமே கரெக்டாக அந்த மிக்ஸ் பண்ணுற சாதத்துக்கெல்லாம் நீங்கள் பக்குவமாக வடிச்சுக்கணும். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? இப்போ வந்து சாதத்தை கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை வறுத்துடலாம். இப்போ கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சனால அந்த சலசலப்பு இல்லை பாருங்கள். போன தடவை வறுக்கும் போது அப்படியே எடுத்து போட்டோம் பாருங்கள், ஃபீஸர்லேருந்து செம்ம சலசலப்பு, ஃபுல்லாக எண்ணெயாகிடுச்சு. அதனால தான் இந்த தடவை நான் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, இல்லைன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சரி. இது நான் தொட்டுக்க தான் வறுக்கிறேன். கத்திரிக்காய் பூண்டு சாதத்துக்கு தொட்டுக்க பாருங்கள், லைட்டாக செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததும் போட்டுக்கலாம். நான் சாப்பாடு கட்டிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக காட்டுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது. எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போடும்போது எண்ணெயும் பிடிக்காது, நல்லா மொறுன்னு வரும். இப்போ வந்து 3 பேர்த்துக்கு தான் சாப்பாடு கட்டியிருக்கேன். இப்போ எங்கள் அக்கா பையன் இன்றைக்கி ஸ்கூல் போகலையா, அதனால் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் பூண்டு சாதம், தொட்டுக்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாக்காய். ஓகேவா? பாருங்கள், மத்தி மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன். வறுவலுக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டாண்டையும் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இதை ஆஞ்சிட்டு நம்ம வறுவலுக்கும் குழம்புக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மத்தி மீன் குழம்புக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு போட்டு நம்ம வதக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆறின பிறகு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடயே 2 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது. நிறைய இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கி வரட்டும். இப்போ இது கூடயே ஒரு 1/4 மூடி தேங்காய் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா பாதி வதங்கினோன்னே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு
கார மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஓகேவா? அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் போட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் குழம்புக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், தேங்காய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேன். புளி ஒரு 75 கிராம் புளி, அதை வந்து இந்த வாணலியிலேயே ஊற்றிக்கோங்க கரைச்சி. இன்னொரு டைம் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்ல சதை புளி, அதனால் 2 டைம் ஊற்றினாவே உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து இன்னொரு நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். அது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். நாம ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது கூடயே உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். ஏன்னா மீனுக்கும் மஞ்சத்தூள் வந்து போட்டு வாஷ் பண்ணல, அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா வாணலி ஃபுல்லாகிடுச்சு. இதில் சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதிலே ஊற்றிடலாம். இப்போ வந்து எண்ணெய் பாதி காஞ்சோடனே தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நல்லா பொரியணும். இதில் கூட ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம், ஒரு 10 பீஸ் பூண்டு கூட நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். நான் வெறும் வடகம் மட்டும் போட்டு தாளிக்கிறேன். மனம் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெறும் சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி அலம்பி அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மலர்ந்து வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்லேயும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பக்கத்தில் தான் இருக்கணும், ஏன்னா கொதிச்சு வரும்போது கரெக்டாகிடும். காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இதுலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்.
தண்டு நிறைய சத்து இருக்குது கொத்தமல்லி தண்டில். நிறைய பேர் அப்படியே கிள்ளி போட்டுடுறீங்க, வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்படி போடாதீங்க. தண்டில் தான் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ரசத்துக்கெலாம் நச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லலாம் பார்க்குறீங்களே, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் நான் சமைச்சிருக்கவே மாட்டேன். ஒரு 90% எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்காமல் நான் செய்ய மாட்டேன். இல்லாத பட்சத்தில் தான், கிடைக்காத பட்சத்தில் தான் நான் அது இல்லாமல் செய்வேன். ஓகேவா? இப்போ நான் நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். நான் அதுக்குள்ளே மீனை மசாலா தடவி வச்சிடுறேன். வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன், ஒரு 1/2 லெமன். இதுக்கு இப்படி வறுத்தாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. மத்தி பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். இந்த முள் கூட சாப்பிட்லாம், பயப்பட தேவையில்லை. அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் அதனால தான் இவ்வளோ சின்ன மீனாக இருந்தாலும் வாங்குவேன். பெரும்பாலும் எங்கள் வீட்டில் சின்ன மீன் தான் பிடிக்கும், பெருசாக வாங்கிறதுக்கு பிடிக்காது. இது எண்ணெய் ஊற்றி அப்படியே எங்கள் அம்மா சின்னதில் பொரிச்சு கொடுத்துருவாங்க. அப்படியே மொறு மொறு மொறுன்னு இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கலாம், முள்ளோடையே சாப்பிட்லாம், பயப்பட தேவையில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊறட்டும். நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக மலர்ந்து வருது. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மலர விட்டு எடுத்துக்கோங்க. மூடி வச்சுருங்க, அப்போ தான் மிளகாத்தூள் வாசனை நல்லா போய் வரும். குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காயிடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பராகிடுச்சு. இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம். வாசம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. அதுலேயே புளிப்பு, காரம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ மத்தி மீனாக சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் மத்தி மீன். ஒரு மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மீன் போட்டு மலர்ந்து தான் வருது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். மீன் வந்து பாதி வெந்தாவே போதும். இந்த சூட்லேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். நல்லா எண்ணெய் கக்கி சூப்பராக வரும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன் பாருங்க. நம்மளோட மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் வறுக்கும் போது பார்க்கலாம். ஓகேவா? நல்லா தோசைக்கல் சூடாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மத்தி மீனை வறுத்துடலாம். நீங்கள் எண்ணெயில் வேணாலும் பொரிச்சிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். நான் தோசைக்கல்லையே பொரிச்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குன்னா அப்படியும் பொரிச்சிக்கலாம், இப்படியும் பொரிச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் மத்தி மீன் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. என்ன பண்ணும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பரவாயில்ல, உடம்புக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த முள் வந்து ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நைஸாக இருக்கும். ஓகேவா? அப்படியே சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். இப்போ மீனை எடுத்துடலாம். இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ மீனை எடுத்துடலாம். எல்லா மீனும் பொரிச்சிட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.